Hello students, NEET JEE ஆப்டிக்ஸ் ரிவிஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய அடுத்த பகுதியா நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்க போற இந்த வீடியோல என்னது அப்படினா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஆல்ரெடி நம்ம ரிஃப்ளெக்ஷனா என்ன, ரிஃப்ராக்ஷனா என்ன எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. And then we are going to deal with total internal reflection. Total internal reflection எனக்கு என்ன தெரியும், முதல்ல இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் பாத் இருக்கு அப்படினா ஒரு ஆங்கிள்ல லைட் படுதுனா கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகும். கரெக்ட்டா? ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகும். பட் அந்த ஆங்கிள் வந்து கொஞ்சம் அதிகமா படுது, அப்போ இந்த டைமென்ஷன் வந்து குறையும். அகைன் இது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு கடத்துல என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் மேல படுற அந்த ரே வந்து இப்படி இந்த டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சிடும். அப்ப ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் வந்து 90 டிகிரி கிடைச்சிரும். இதுதான் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதாவது the ray at which, ஓகே, அப்ப இந்த இடத்துல 90 டிகிரி கிடைச்சிருச்சு. 90 டிகிரி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஒரு கடத்துல என்ன ஆகும்னா ஃபுல்லா போய் எல்லா லைட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆயிரும், எந்த லைட்டும் ரிஃப்ராக்ட் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் பாத்தீங்கன்னா படக்கூடிய மொத்த லைட்டும் ரிஃப்ராக்ட் ஆகி, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆயிரும், ரிஃப்ராக்ஷனே இருக்காது. ஸோ the angle beyond which there won't be any refraction is called என்ன அப்படின்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஃபினோமினன் பேருக்கு, என்டையர் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ஃபினோமினன் பேருக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். மிரேஜ் வந்து டைமண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது எல்லாமே இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி தான் வர்றது. 1 minute. So okay, so sorry, சின்ன disturbance. Next பாத்தீங்க அப்படின்னா total internal reflection. அப்ப entire light வந்து will get reflected. There won't be any refraction. That condition is called total internal reflection. And the angle beyond which total internal reflection takes place is called என்னது? Critical angle. And the critical angle நீங்க நோட் பண்ணிக்கங்க. Okay. Yes. Next we are moving to spherical lens. Okay, lensக்கு நம்ம மூவ் பண்ண போறோம். Okay. So lens பாத்தீங்க அப்படின்னா கான்வெக்ஸ், கான்கேவ். கான்வெக்ஸ் லென்ஸ்னா எப்படி இருக்கும்? ஓகே, சோ அதே மாதிரி பிளேனோ கான்வெக்ஸ்னா ஒரு சைடு பிளேன், ஒரு சைடு கான்வெக்ஸ். அதுக்கு அப்புறம் கான்கேவும் கான்வெக்ஸ் லென்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, லைக்வைஸ் ஒண்ணும் இல்ல. இப்ப ப்ராப்ளம் எப்படி கேட்கலாம்னா இந்த மாதிரி ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ், இந்த ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் ஜாயின் ஆகி இருக்கு. அப்போ இது ஒரு கான்வெக்ஸ், இது ஒரு கான்வெக்ஸ், ரெண்டு கான்வெக்ஸ். இப்போ இந்த சைடு பாருங்க, இந்த இடையில உள்ள பகுதி வந்து இப்படி இருக்கா? அப்ப அது எந்த லென்ஸா இருக்கு? கான்கேவ் லென்ஸா இருக்கு. கரெக்ட்டா? இது வந்து கான்கேவ் லென்ஸ். அப்போ இது வந்து மூணாவது பகுதி. முதல் பகுதி ஒரு கான்வெக்ஸ், இரண்டாவது பகுதி ஒரு கான்வெக்ஸ், மூணாவது பகுதி ஒரு கான்கேவ். அப்போ இது மூணு லென்ஸ் சேர்ந்த அமைப்பு மாதிரி ஆயிடும். இதுல வந்து ஒரு மீடியம் ஃபில் பண்ணிருப்பாங்க அவங்க. கண்டிப்பா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ல கேட்பாங்க. அப்போ மூணு லென்ஸ் சேர்ந்த மாதிரி ஆயிடும். இப்போ இந்த மூணு லென்ஸ் இருக்குன்னா காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் கண்டிஷன் நான் யூஸ் பண்ணணும். டோட்டல் ஃபோக்கல் லென்த் வேணும்னா 1/f = f1 + 1/f2 + 1/f3. 1/f, 1/f2, 1/f3 க்கு ஃபார்முலா நம்ம கிட்ட இருக்கு. லென்ஸ் ஃபார்முலா இருக்கு. மேக்னிஃபிகேஷன் இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? v/u ன்னு யூஸ் பண்ணுவீங்க. போன மிரர்ல -v/u, இங்க v/u தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா எப்படி இருக்கு? 1/v 1 - 1/f மைனஸ் வரும், -1/u ன்னு வரும், அங்க பிளஸ் ன்னு வரும். 1/f, இந்த 1/f வந்து கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தா பாசிட்டிவ், கான்கேவ் லென்ஸா இருந்தா நெகட்டிவ். அதையுமே நான் சொல்லியிருக்கேன். கான்வெக்ஸ்னா பாசிட்டிவ், கான்கேவ்னா நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான ஃபார்முலாஸ்ல இப்போ இந்த 1/f க்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு. அதாவது மியூ, உங்களுக்கு நான் இங்க கிளியரா எழுதுறேன். ஓகே, சோ இன்னொரு ஃபார்முலா என்ன 1/f க்கு அப்படின்னா மியூ - 1 1/r1 - 1/r2. 1/r2. ஓகே, 1/r1 - 1/r2. இப்போ இது வந்து காமன் ஃபார்முலா. இப்போ இதுல r1 r2 இருக்கு இல்லையா? இந்த r1 r2ங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போ இந்த லென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து 1/f, இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா r1 வந்து இது, r2 வந்து இது. அப்ப r1 வந்து எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கு? ரைட் சைடு நோக்கி இருக்கு, அப்ப பாசிட்டிவ். r2 வந்து லெஃப்ட் சைடு நோக்கி இருக்கு, அப்ப நெகட்டிவ். இதே மாதிரி இந்த லென்ஸ்ல பாத்தீங்கன்னா r1 வந்து ரைட் சைடு நோக்கி இருக்கு, பாசிட்டிவ். r2 லெஃப்ட் சைடு நோக்கி இருக்கு, நெகட்டிவ். இடையில இருக்கக்கூடிய லென்ஸ், மூணாவது லென்ஸ் இருக்குல்ல, இது வந்து r1, இது r2. அப்ப இந்த கான்கேவ்க்கு r1 வந்து லெஃப்ட் சைடு நெகட்டிவ், r2 ரைட் சைடு பாசிட்டிவ். இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்படியே அப்ளை பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். டோட்டல் ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்களோ நீங்க எழுதிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டைம் கண்டிப்பா அதுல இருந்து ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு 100% வரும். அண்ட் பவர் பாத்தீங்கன்னா டயாமீட்டர் = 1/4 ஃபோக்கல் லென்த். அகைன் நான் சொல்லிட்டேன், ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டு பவர் கேக்குறானா பவர், அதாவது கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தா பாசிட்டிவ், கான்கேவ் லென்ஸா இருந்தா நெகட்டிவ்ல வரும். ஓகே, எப்படி நம்ம அங்க பார்த்தோமோ அதே மாதிரி தான். சப்போஸ் நிறைய லென்ஸ் கொடுத்துட்டு பவர் கேக்குறானா ரெண்டையுமே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 1/f1 + 1/f2 total powers, அவ்வளவுதான். That's it. Okay, so these are the lens combination. Okay,
இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிசம் கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஸோ ப்ரிசம் கான்செப்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரிசம்ங்கிற டாபிக்கோட இந்த கிளான்ஸ் இந்த ஒரு வேவ் ஆப்டிக்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரே ஆப்டிக்ஸ் ஆல்ரெடி உங்க மேம் டீட்டெயிலாக நடத்தியிருக்காங்க, அதை நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, அதுவே போதும். இப்போதான் நடத்துனதால திருப்பி நான் ரிவைஸ் பண்ணல, சம் மட்டும் நான் நடத்திக்கிறேன் பின் நாட்கள்ல. ஓகே, ஸோ இப்போ ப்ரிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. ஒரு ப்ரிசம் இருக்கு அப்படின்னா இந்த ப்ரிசம் வந்து டீட்டெயிலாவே நான் சொல்றேன். இந்த ஆங்கிள் வந்து இதான் ப்ரிசம் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிசமோட ஆங்கிள் 60 டிகிரி இருக்கும். அதை நீங்க எடுத்துக்கலாம், டேட்டால கிட்ட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு லைட் வந்து இந்த இடத்துல ஹிட் ஆகி இது ரிஃப்ராக்ட் ஆகி, ஓகேவா, மறுபடியும் மூணாவதா ரிஃப்ராக்ட் ஆகும். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள். இந்த இடத்துல ஒரு ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் கிடைக்குது. ரெண்டு ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் R1 R2ன்னு கிடைக்குது. அந்த R1ஐயும் R2ஐயும் கூட்டினா எனக்கு ப்ரிசம் ஆங்கிள் கிடைக்கும். R1ஐயும் R2ஐயும் கூட்டினா ப்ரிசம் ஆங்கிள் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது நேரா போயிருந்தா இந்த டைரக்ஷன்ல தானே போயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆங்கிள், ஆனா இங்க பாத்தீங்கன்னா டீவியேஷன் ஆயிருக்குல்ல, இவ்வளவு டீவியேஷன், இந்த ஷிஃப்ட், லேட்டரல் ஷிஃப்ட், அந்த ஆங்கிள் தான் என்னதுன்னா மினிமம் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். அதாவது டீவியேஷன் நேரா போக வேண்டிய லைட்டு இங்க ஒரு வாட்டி ஹிட் ஆகி இங்க ஒரு வாட்டி ஹிட் ஆயிருக்கு. அப்போ டோட்டல் டீவியேஷன் ஆங்கிள் நேரா போயிருக்க வேண்டியதோட இந்த ஆங்கிள் தான் மினிமம் டீவியேஷன் சொல்லுவாங்க. அந்த மினிமம் டீவியேஷன் எப்படி எழுதலாம்? இன்சிடென்ட் ஈங்கிறது ஒரு ஆங்கிள், ஓகே, அண்ட் அதாவது ரிஃப்ராக்ஷன், ஓகே, அந்த ஒரு கோஎஃபிஷியன்ட். ஏங்கிறது ப்ரிசம் ஆங்கிள். அதே மாதிரி மினிமம் டிவியேஷன் இப்படி சொல்லலாம், மியூ மைனஸ் 1 இன்டு ஏன்னு சொல்லலாம். அப்போ இது வந்து என்னது அப்படின்னா I is equal to A plus del M divided by 2. இது ஏன் இந்த மாதிரி சொல்றீங்கன்னா இந்த A வந்து இந்த சைடு கொண்டு வரணும். A வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா I is equal to del plus A, ஓகே, divided by 2. அது எப்படி வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A by 2ன்னு கொண்டு வந்துக்கணும். ஏன் A by 2 வருது? R1 equal to R2 equal to R. ரெண்டு ஆங்கிளும் சேம், ரெண்டு ரிஃப்ராக்ஷன் ஆங்கிளும் சேமா இருந்துச்சுன்னா R1 equal to R2 equal to R. அப்ப Rங்கிறது என்னவா மாறிடும்? A by 2வா மாறிடும். அவ்வளவுதான். ஸோ இது வந்து நார்மலா மினிமம் டீவியேஷன் கண்டுபிடிக்கும் போது அதே மினிமம் டீவியேஷன் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா, காமன் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபார்முலா எப்போ அப்ளிகபிள்னா ரெண்டு ரிஃப்ராக்ஷன் ஆங்கிளும் சேமா இருக்கும்போது ஃபார்முலா. இது வந்து சும்மா கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க புக்ல ஒரு பார்த்து கிளியரா எழுதி வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். ஓகே, and dispersion. next நம்ம பார்க்க போறது dispersion. dispersionனா ஒண்ணுமே கிடையாது, splitting of light. ஓகே, splitting of light அப்படின்னா லைட் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஒரு ஒயிட் லைட் இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒயிட் லைட் வந்து ஒரு ஒயிட் லைட் வெள்ளை கலர் லைட் வந்து பிரிசம் வழியா போன உடனே என்ன ஆகுது தெரியுமா? பல கலரா பிரிய ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அந்த ஸ்பெக்ட்ரம் தான் என்னது அப்படின்னா அந்த ஃபினோமினன் தான் டிஸ்பர்ஷன், நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்பர்ஷன்னா. ஸோ வேரியஸ் கலர்ஸா. அப்போ ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு வேவ்லென்த் வச்சிருக்கிறதுனால ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஆங்குலர் இது மினிமம் டீவியேஷன் இருக்கும். ஓகேவா? இது ஒரு மினிமம் டீவியேஷன், இது ஒரு மினிமம் டிவியேஷன், இது ஒரு மினிமம் டிவியேஷன். மூணு மினிமம் டிவியேஷன் கிடைக்குதா? அப்ப எத்தனை கலரா பிரிக்குதோ அத்தனை மினிமம் டிவியேஷன் கிடைக்கும். இது வச்சு காட்சிங்கிறவர் ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்றாரு. அதுதான் காட்சிஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்றது. அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு வேவ்லென்த் வச்சு அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா ஆங்குலர் டிஸ்பர்ஷன் அண்ட் டிஸ்பர்ஷன். ஓகே, வித்தவுட் டீவியேஷன், டீவியேஷனே இல்லாம எப்படி டிஸ்பர்ஷன் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷன் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. That's enough. Okay, remaining ray optics already optical instruments உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னென்ன கண்டிஷன்ஸ், அதாவது ஐல வந்து என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கு, அந்த டிஃபெக்ட்கான ரீசன்ஸ் என்ன, அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது. ஓகே, ஒன் கண்டிஷன். அந்த செகண்ட் கண்டிஷன் இஸ் என்னன்னா ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிரின்சிபல் என்ன, மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா ரெண்டு வகையா பிரிப்பாங்க. நியர் டிஸ்டன்ஸ்ல இருந்தா என்ன ஃபார்முலா, ஃபேர் டிஸ்டன்ஸ்ல இருந்தா என்ன ஃபார்முலா. அந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ல ரெண்டு டைப் இருக்கு, ரிஃப்ளெக்டிங், ரிஃப்ராக்டிங். ரிஃப்ளெக்டிங் அண்ட் ரிஃப்ராக்டிங் ரெண்டு டைப் இருக்கு. ஸோ தோஸ் திங். ஓகே, தட்ஸ் இட். இதோட வந்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓவர் ஆயிடும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் இருக்கும். ஒரு விப்ஜர்னா என்ன, கலர் எப்படி, எந்த கலருக்கு ஹை வேவ்லென்த், எந்த கலருக்கு மினிமம் வேவ்லென்த், எதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி, எதுக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சி. இப்போ ஹை ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு, எஃப் இருக்குன்னா லோ வேவ்லென்த் இருக்குன்னு அர்த்தம். வேவ்லென்த் கம்மியா இருந்தா ஹை ஃப்ரீக்வன்சி யாருக்கு இருக்கும்? வயலட். விப்ஜர்ல ஃபர்ஸ்ட் கலர் அதானே. இதுக்கு வந்து வேவ்லென்த் வந்து கம்மி, ஹை ஃப்ரீக்வன்சி. இதே ரெட் கலர் பாத்தீங்க அப்படின்னா
விப்ஜிஆர் கடைசியா இருக்கு. அதுக்கு வந்து frequency வந்து low but wavelength high. இருக்கிறதுலே highest wavelength ரெட் கலர். அதனால தான் டேஞ்சர் சிக்னல் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி நமக்கு அந்த சிக்னல் தெரியும். பட் ப்ளூ அப்படி கிடையாது. ஃபுல்லா டிஸ்பர்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஃபுல்லா வந்து frequency இருக்கிறதுனால ஃபுல்லா டிஸ்பர்ஸ் ஆகிறதுனால ஃபுல்லா பரவிடும். அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதனால தான் வானம் நீல நிறமா தெரியுது. இதுக்கு வந்து wavelength கம்மியா இருக்கு. அதனால தான் வானம் நீல நிறமா தெரியுது. ஃபுல்லா வந்து frequency அதிகமா இருக்கிறதுனால ஃபுல்லா அப்படியே பரவிடும். ஓகேவா? ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ணாது. ஆனா ரெட் லைட் அப்படி கிடையாது. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கான ஃபினோமினன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்து அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணி தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப் டு திஸ் இஸ் ஓவர். அண்ட் ரே ஆப்டிக்ஸ்ல முக்கியமாக ஹஜன் பிரின்சிபிள் அடிக்கடி அவங்க எக்ஸாம்பிள் கேட்கறது யங் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. திருப்பி அதெல்லாம் பாருங்க. ஓகே, ஸோ அப் டு திஸ் ஆப்டிக்ஸ் ரிவிஷன் ஓவர். இனிமேல் எக்ஸாம்ல நடத்துற சமயம் ஏதாவது டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப்ல எக்ஸ்பிளனேஷன் சொல்லிக்கலாம். தேங்க்யூ.